அதுவே கௌரி அம்மா வா வா வா. ஓகே. ஏன் பாப்பா படிக்க விட்டு எழுந்துச்சு இங்க வந்துட்டேன்? கண்ணு என்ன பார்க்க வரேன்னு சொன்னானே, ஏன் இன்னும் வரல? வந்துருவான் வந்துருவான். கண்ணு அவங்க அப்பா மாதிரி சொன்ன நேரத்துக்கு கரெக்டா வந்துருவான். அடடே பாத்தியா டால் வந்து நிக்கிறான். கௌரி நீ இங்க இருக்க? கண்ணு நான் உன்னைத்தான் தேடிட்டு இருக்கேன். அப்படியா? இந்தா உனக்கு சாக்லேட் பிஸ்கெட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நீ சமத்தா இருக்கணும். நான் நாளைக்கு வர்றேன். தேங்க்யூ. ஆமா என்னால தாங்க முடியலையே. என்ன பண்றது? அம்பா நீ என்ன அப்படி பண்ணி? அம்மா வாங்கம்மா வாங்க. சாட்சா சம்பாளே நேர பிரத்யட்சமானவாறு வந்திருக்கேன். நேக்கு இந்த டாக்டர் மருந்துல எல்லாம் நம்பிக்கை கூடிய கிடையாது. அப்புறம் அங்க வந்த ஆஸ்பத்திரிக்கு நம்பிக்கை கிடையாது. அக்கா இந்த வெள்ளிக்கிழமையும் கோவிலுக்கு போய் பிரசாதத்தோட வந்தாச்சா? கோவிலுக்கு போய் தெய்வத்தை பார்க்க கொஞ்ச நேரம் கூட காத்து நிக்காதவங்க தாண்டி இங்க வந்து டாக்டர் பார்க்க மணிக்கணக்கா காத்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் கூட நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். எப்படியோ அத்தாங்கிட்ட தெய்வ நம்பிக்கை இல்லாட்டாலும் அதை மத்தவங்க மேல திணிக்க மாட்டாரு. அந்த விதத்துல நீ கொடுத்து வச்சதான். உன் அக்கா புருஷனை நீ தாண்டி வச்சுக்கணும். சரி சரி, உன் டியூட்டி உனக்கு, என் டியூட்டி எனக்கு. இதெல்லாம் மத்தவங்க. சரி நீலகண்டம் பிரசாதம். வெறும் விபூதி தானா? ஆமா. உங்கள் புளியோதரை எல்லாம் கிடையாதா? அம்மா பிரசாதம்னு சொன்னாங்களே. உனக்கு சாதம்ங்கிற வார்த்தை காதல விழுந்துடக்கூடாத. ஆபரேஷன் இருக்க அந்த ஐயாவுக்கு ஞாபகப்படுத்துறீங்க? சொன்னம்மா, அதையும் கேட்காம தான் அளவுக்கு மீறி குடிச்சிட்டு இருக்கிறாரு. நீங்க தாமா போய் எப்படியாவது அவரை தடுக்கணும். இதை எனக்கே பூச நினைக்கிறியா? இந்த விபூதியை பூசிக்கிறதையும் வெறும் கல்லுலையும் படத்திலையும் இருக்கிற கடவுளை எல்லாம் வணங்குறதையும் வேஸ்ட்னு நினைக்கிறவன் உன் கடவுள் உனக்கு தெரியாது. தெரியுங்க. ஆனா இன்னைக்கு ஒரு மேஜர் ஆபரேஷன் அட்டெண்ட் பண்ண வேண்டியிருக்குன்னு செக்ரட்டரி ரோசி சொன்னாங்க. அதுக்காக விசேஷமா கடவுளை கும்பிட்டு எனத்தி பூரா விபூதியை தடவி அனுப்பலாம்னு நினைக்கிறியா? இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. மனுஷனுக்கு உயிரை கொடுத்த கடவுள் அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை உங்களை போன்ற டாக்டர் கிட்ட தாங்க கொடுத்திருக்காங்க. அதனாலதான் இந்த பிரசாதத்தை. லட்சுமி லட்சுமி, கடமையும் பொறுப்பும் டாக்டருக்கு உண்டுன்னு சொல்லு, ஒத்துக்கிற. ஆனா இந்த கடவுள் பேரெல்லாம் சொல்லி என்ன ஏமாத்த நினைக்காத. கண்ணை இமைய மாத்தினா பார்வை போயிடுங்கிறதையும், கணவனை மனைவி ஏமாத்தினா வாழ்க்கை போயிடுங்கிறதையும் நல்லா உணர்ந்தவங்க தான். நான் எங்க உங்களை ஏமாத்த போறேன்? கடவுளை விட நான் கத்துக்கிட்ட தொழிலைத்தான் பெருசா மதிக்கிறேன். அந்த தொழிலை கொடுத்ததே கடவுள் தாங்க. இல்ல, என்னுடைய முயற்சி, என் திறமை. தெய்வம் நமக்கு தெரியாம கொடுக்கிற சக்திக்கு பேர் தாங்க முயற்சி, திறமை எல்லாம். லட்சுமி, உனக்கு பத்தி ரொம்ப முத்தி போச்சு. மனைவி இறந்து போனா ஒரு மனிதனுக்கு எல்லாமே போயிடும் சொல்லுவாங்க. முதல் 2 இழந்தவனா, 3வது இழந்துட்டா என்னையே நான் இழந்துடுவேன் டாக்டர், என்னையே நான் இழந்துடுவேன். மிஸ்டர் செல்வராஜ், நான் செய்த ஆபரேஷன் இதுவரைக்கும் ஃபெயிலியர் ஆனதே கிடையாது. டோன்ட் வரி. ஆபரேஷன் ரெடி. டாக்டர் வசந்தி மூர்த்தி சொல்ல சொன்னாங்க. Yes, is coming. தைரியமா இருங்க மிஸ்டர் செல்வராஜ். Confidence is the basement of life. டாக்டர், பேண்டேஜ் போடுங்க. You are very lucky, Mr. Selvaraj. உங்க மனைவியை பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திட்டேன். இன்னும் உங்களுக்கு எந்த விதமா பயம் தெரியல. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. எல்லா டாக்டர்களும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்ல என் மனைவியை நீங்க காப்பாத்திட்டீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே புரியல. நான் ஒரு டாக்டருடைய கடமையைத்தான் செஞ்சேன். உங்களுக்காக தனி எதையும் செய்யலையே. என்னுடைய மன திருப்திக்காக நான் சொல்றதை நீங்க கேட்டுத்தான் ஆகணும். இந்த செக்கில கையெழுத்து போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான தொகையை நீங்களே எழுதிக்கலாம்.
டாக்டர், நீங்க செய்த பெரிய உதவிக்கு முன்னால இது என்னுடைய மிகச்சிறிய நன்றியா இருக்கட்டும். ப்ளீஸ். இப்ப அட்டன் பண்ண போற கேஸ் இருக்கு, அது உன்னுடைய கடவுள் நம்பிக்கைக்கும் என்னுடைய கைத்திறமைக்கு நடக்க போற சேலஞ்ச். என்ன டாக்டர்? ஒண்ணு இல்ல, இந்த ஆபரேஷன் நடக்கிறதுக்கு முன்னாலே என் மனைவிக்கு எனக்கு நடந்த சேலஞ்ச் நினைச்சேன், சிரிப்பு வந்தது. தட்ஸ் ஆல். மிஸ்டர் செல்வராஜ், உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கலாம், அதுக்காக நீங்களே சொன்னாலும் அளவுக்கு மீறி எடுத்துக்க நான் தயாரா இல்ல. ஆபரேஷனுக்கு என்ன ஃபீஸ் உண்டோ அதை மட்டும் கொடுத்துட்டா போதும். டாக்டர், இப்ப ஆபரேஷன் பண்ண மீனாவுக்கு தையல் பிரிஞ்சு ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு. டாக்டர், வாட் ஹேப்பன்? No use. டாக்டர், என் மனைவிக்கு என்னாச்சு? அவளை காப்பாத்திட்டீங்களா? ஐ எம் சாரி மிஸ்டர் செல்வராஜ். இந்த கழிச்சு விட்டுட்டியே, என்ன தனிவாக்கிட்டியே. உன்னைய வந்துட்டு நீரா எப்படி வாழ போற? நீரா எப்படி வாழ போற? செல்வராஜ், கவலைப்படாதீங்க. நம்ம டாக்டர் ஆபரேஷன் தியேட்டருக்கு வந்தாரு, அப்ப அவரை கவனிச்சுங்க. டாக்டர், அதிகமா குடிச்சிட்டு வந்து ஆபரேஷன் செய்ததுனாலதான் அந்த பொண்ணு இறந்திருக்க கூடாது. டாக்டர் குடிச்சிட்டு ஆபரேஷன் செஞ்சாரா? அவரை நான் சும்மா விட போறதில்ல. ஐயோ டாக்டர், நாம பேசிக்கிட்டது அவர் காதுல விழுந்துருச்சு போல் இருக்கு. அப்படியா? மிஸ்டர் செல்வராஜ், செல்வராஜ் இவரு பெரிய டாக்டர், ஃபாரின் ரிட்டர்ன். நோயாளிகளின் உயிரை காப்பாத்ததான் கடவுள் டாக்டரை தன்னுடைய பிரதிநிதியா படைச்சா. இப்படி உங்க மக்கள் குடிச்சிட்டு உயிர்களோட விளையாடுறதுக்காக செல்வராஜ், டாக்டர்கள் எவ்வளவுதான் திறமையா ஆபரேஷன் செஞ்சாலும் பேஷண்ட்கள் இறந்து போறது நோயினுடைய தன்மையினாலதான். ஆபரேஷன்ல நோயாளிகள் இறக்க மாட்டாங்க நான் சொல்லல, ஆனா என்னுடைய மனைவி இறந்ததுக்கு முழு காரணம் நீ குடிச்சிட்டு ஆபரேஷன் செய்ததுனாலதான், உன்னுடைய கவனக்குறைவினாலதான் நான் குற்றம் சாட்டேன். எனக்கு குடிப்பழக்கம் இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுனாலையும் உங்க மனைவியை பறிகொடுத்த துயரத்தினாலையும் தான் இப்படி எல்லாம் பேசுறீங்க. ஆனா உண்மையிலே நடந்தது என்னன்னா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நடந்தது என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியும். என்னுடைய மனைவியை காப்பாற்ற பயன்படாத பணம் அவளை அநியாயமா சாகடிச்ச உன்னை பழி வாங்குவது பயன்படுத்தும். நீ எவ்வளவு பெரிய டாக்டர் இருந்தாலும் சரி, உன்னை பார்க்க வேண்டிய இடத்துல பாக்குறேன். அம்மா, ஐயாவை மட்டும் ஆபரேஷனுக்கு போகாம தடுத்து நிறுத்தி இருந்தீங்கன்னா ஒரு உயிரை காப்பாத்தி இருக்கலாமே. நான் எவ்வளவோ தடுத்து சொல்லியும் பயன் இல்லாம போச்சே செல்லையா. நான் கும்பிடுற தெய்வம்லாம் என்னை கைவிட்டுருச்சு. நான் என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? இல்லங்க, எங்க சேலஞ்ச் பண்ணிட்டு போனீங்களே, உங்க திறமைக்கு சவால் விட்டு போனீங்களே, அந்த சேலஞ்சிலையும் நீங்க தான் ஜெயிக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணீங்க. ராசியான டாக்டர் இவர் செய்யற ஆபரேஷன்லாம் தோல்வியே அடையாதுன்னு இவ்வளவு நம்பிக்கையோட வந்திருப்பாங்க. அந்த நம்பிக்கை அழிச்சு. இது நோயின் தன்மையினால ஏற்பட்ட சாவை தவிர என்னுடைய ஆபரேஷனுக்கு ஏற்பட்ட தோல்வி அல்ல. இட் இஸ் பியூர்லி ஆக்சிடென்டல். நம்ம மனசாட்சி திருப்தி பண்ணிக்கவாவது ஆபரேஷனுக்கு முன்னாடி குடிக்காம இருந்திருக்கலாம் இல்லையா? ஆபரேஷன்ல மீனா இறந்ததுக்கும் நான் குடிச்சதுக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்ல. என்னுடைய திறமைக்கு முன்னால இந்த நாடே அடிபடிஞ்சு கிடக்கு. வாஸ்தவம் தாங்க. ஆனா உங்ககிட்ட இருக்கிற கெட்ட குடிப்பழக்கத்துக்கு முன்னாடி உங்க திறமையெல்லாம் அழிஞ்சிடுமோன்னு தான் பயமா இருக்கு. லக்ஷ்மி, என் திறமையில எனக்கு என்னைக்கு நம்பிக்கை இருக்கு. யாரு அவன்? இவனோட பெரிய தொல்லையா போச்சு. நலமான அடியோ, இடுப்பே போச்சு. சந்தோஷம். ஐயோ அப்பா, யாரு இந்த வாழைப்பழ தோலை இங்க போட்டது? நீதான் அந்த தோலை அங்க போட்ட? சரிக்கு விழுந்து என் இடுப்பே போச்சடா பாவி. இந்த கட்ட பக்கத்தை நீ மாத்திக்கவே மாட்டியா? அதுங்க என்னை அறியாமலே நான் தூக்கி எறிஞ்சிடறேன்.
உன்னை அறியாமல உன் வாச கழட்டி தூக்கி ஏறி பாப்போம். இது காசு கொடுத்து வாங்கினதுங்க. அந்த பழம் எல்லாம் பார்க்க வந்தவங்க கொண்டாந்தது. பார்க்க வந்தவங்க கொண்டாடுதா? நாளைக்கு நடக்க போற என் கல்யாணத்துல இருந்து நீங்க குடிக்க மாட்டேன்னு எனக்கு ஒரு உறுதி கொடுக்கணும். இதுதான் உங்ககிட்ட கேக்குற கல்யாண பரிசு. இத போய் இவ்வளவு சாதாரணமா கேட்டுட்டியே, என்னால எப்படி கொடுக்க முடியும்? வேற ஏதாவது கேட்டிருந்தீங்கன்னா பரவாயில்லன்னு கொடுத்துருப்பேன். அஸ்தி, எதுக்கும் கொஞ்சம் டைம் கொடு, யோசிச்சு சொல்றேன். நல்லா இருக்கு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர இந்த நேரத்துல நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? லட்சுமி, அர்ஜென்டா ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கேன். நீ தான் வீட்டுல இருக்கிய, வர்ற விருந்தாளிகள் எல்லாம் நல்லா கவனிச்சுக்க, இங்க எல்லாம் அலங்காரம் பண்ண சொல்லு. நான் வீட்டுல இல்லைங்கிற குறையே தெரியக்கூடாது. ஓகே லட்சுமி, உன் தங்கச்சிக்கு பிரசன்ட் பண்றதுக்கு இந்த வயர் நெக்லஸ் அது வந்துருச்சா? வந்துருங்க இப்பதான். பத்திரம் லாக் ஆஃப் ருபீஸ். அக்கா என்னக்கா இது? என் ரூம் பூரா ஒரே காய்கறி பாத்திரம் மண்டமா போட்டு வச்சிருக்கியே. இப்ப நான் எங்க ரெஸ்ட் எடுக்கிறது? கல்யாண வீடுனா அப்படி தாண்டி இருக்கும். அதுல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்கிற சமயத்துல நீ அங்கேயும் இங்கேயும் ஆட்ட போட்டு இருந்தா பாக்க நல்லா இருக்குமா? இப்போ உனக்கு என்ன வேணும்? உன் ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிக்க ஒரு ரூம் வேணும், அவ்வளவுதானே? ஆமா, இங்க படுத்துக்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்க அனுப்பி வைக்கிறேன். ஆமா, நீ தூங்க வரலையா? விடிஞ்சா கல்யாணம், எவ்வளவோ வேலை இருக்கு. நான் தூங்கிட்டா கல்யாண வேலையில யார் கவனிப்பா? சரி சரி, நீ தூங்கு. இப்பதான் முகம் நாளைக்கு கலையா இருக்கும். அந்த கம்பவுண்டருக்கு ஒண்ணு செட்டப் பண்றதுக்காக அவன் எனக்கு பண்ண செட்டப் இது. இந்த சான்ஸ்லயே நம்ம கல்யாணத்துக்கு ஒரு செட்டப் பண்ணிக்கிறோம். உட்காரு சித்ரா, நாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறோமா இல்ல உங்க அம்மா கிட்ட சொல்லி முறையோட கல்யாணம் பண்ணிக்கிறோமா? கல்யாணத்தை பத்தி இங்க பேசுது. யாராவது வந்தா என்ன பண்ணுது? யாரும் வரமாட்டாங்க. அங்க பாரு, நமக்காக ஒரு வாட்ச்மேன் அலைஞ்சிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணுது? இன்னும் பயப்படாத, இப்ப அவரு நமக்கு காவல்காரன். உட்காரு சித்ரா. எங்கயா போற? நம்ம மணிமேனை பார்க்க போறோம். இது அந்த ஆஸ்பத்திரி உள்ள வரக்கூடாது, தெரியுமில்ல? அரே, அடுத்த வாரம் நம்ம மணிமேனைக்கு கார்பரேஷன் நடக்குது. ஆபரேஷன்யா? அதுதான்பா, அதுக்கு ஒரு டாக்டர் கையிலே பர்மிஷன் வாங்கி இருக்கு. இப்ப நம்ம பார்க்க போகுது. அரே விடுவா. யாரா வந்தாங்க? இங்கேயும் வந்துட்டானே, பார்த்தா வட்டியை கேட்டானே. அரே, எப்ப நீ வீட்டுக்கு வர்றான்? மூசாகான், மூசாகான் என்னையா மூசாகான் மொச்சக்கொட்டக்கான் இருக்கு. அவனுக்கு இப்பதான் இன்ஜெக்ஷன் போட்டு பேச முடியாம ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். திட்டு வந்து செட்டப்பையா கருத்து முடியா? ஐயோ, இப்ப நீ போறியா? டாக்டர்கிட்ட சொல்லி எதுக்கு தூக்கு? அரே கோச்சுக்கானே பாய், நீ எல்லாம் பாத்தீங்களா? அடுத்த வாரம் நம்ம வர்றோம். சரிமா, போ போயா. அங்க போற, வெளியில போயா. அறிவுகிட்ட நீலகண்டா செட்டப் பண்ணிட்டியா? நீலகண்டா ஒண்ணு படுங்க, ஒண்ணு சும்மா போல விட்டு போச்சு.